வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் ஒரு ஃபேமஸான சிக்கன் ரெசிபி. இதை குயிக்காவும் ஈஸியாவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சிடலாம். இதுக்கு ஒரு பிளெண்டர்ல 1.5 இன்ச் இஞ்சி, 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். அது கூட 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் ஒரு ட்ரை ரெசிபி தான். இப்போ சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நமக்கு டேஸ்டாகவும் பசவாகவும் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன் ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். ரெண்டும் நல்லா பொரியணும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சாதான் நல்ல மணமா இருக்கும். கருகக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்ல பொரிய விடுங்க. இருபது சின்ன வெங்காயம் 2ஆ கட் பண்ணது அதை சேர்த்துக்கிறோம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறோம். 8 to 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். 10 வரமிளகாய் கண்டிப்பா சேர்த்தணும். ஏன்னா இந்த டிஷ்கான காரம் எல்லாமே இந்த வரமிளகாயில இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறி மசால் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிதமான தீயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 3 இன்ச் தேங்காய் பத்தைய இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கனோட ஸ்பெஷாலிட்டியே இந்த வரமிளகாயும் தேங்காய் ஸ்லைசஸ் தான். ரொம்ப நல்ல மணமாவும் டேஸ்டாவும் இருக்கும் சாப்பிடும் போது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம். சிக்கன் எலும்புள்ளதா இருக்கணும். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். நாட்டுக்கோழி எடுத்துட்டோம்னா இன்னுமே இந்த டிஷ் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு கரெக்டா இருக்கும். அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விடணும். எல்லா மசாலாவும் எல்லா சிக்கன் பீஸோடையும் நல்லா சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய டிஷ் இது. அதிக பொருட்களே தேவையில்லை. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். சிக்கன் ஒரு 1/4 பங்கு வெந்துருச்சு. மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துனா போதும். ஏன்னா வேகும் போது சிக்கனும் கொஞ்சம் அதுல இருந்து தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் நல்லா கொதிக்கும் போது குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துருங்க. ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாம். அழகா தயாராயிடுச்சு. கிரேவியா வேணும்னா இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரையா வேணும்னாலும் அடுப்புல வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நல்லா ட்ரையா கிடைக்கும். நம்மளுக்கு சாதத்தோட வச்சு சாப்பிட இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். இந்த கிரேவி அளவு செமி கிரேவியா கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளோட சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.